இந்த நிகழ்வை இணை தலைவராக இருந்து நெறியாள்கை செய்து கொண்டிருக்கின்ற அருட்பணி ஜெரோ செல்வநாயகம் அவர்களே, இந்த நிகழ்வை ஆசியுரையோடு இனிதாக ஆரம்பித்து வைத்த ஆண்டகை மேதகு ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் அடிகளார் அவர்களே, வாழ்த்துறையை வழங்குவதற்காக வருகை தந்திருக்கின்ற யாழ்ப்பாண தமிழ்ச்சங்கத்தினுடைய பெருந்தலைவரும் வாழ்நாள் பேராசிரியருமாகிய பேராசிரியர் சண்முகதாஸ் அவர்களே, யாழ் மறை மாவட்டத்தினுடைய குறு முதல்வர் அருட்பணி ஜெபரட்னம் அடிகளார் அவர்களே, முனைவர் மனோன்மணி சண்முகதாஸ் அவர்களே, இந்த நிகழ்விலே சிறப்புரையை வழங்குவதற்காக வருகை தந்திருக்கின்ற வாழ்நாள் பேராசிரியர் அருட்பணி பிளேந்திரன் அவர்களே, மற்றும் இந்த கல்லூரியினுடைய அதிபர் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அருட்பணி புரிகின்ற அடிகளார்களே, ஆசிரியர்களே, மாணவர்களே மற்றும் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இன்றைய தினம் யாழ்ப்பாண தமிழ்ச்சங்கம், யாழ் மறை மாவட்டம் மற்றும் அமலமரி தியாகிகள் ஆகிய 3 அலகுகளும் ஒன்று சேர்ந்து நல்லூர் சுவாமி ஞானப்பிரகாசருடைய பிறப்பின் முப்பொன் விழா, அதாவது 150வது நினைவு விழாவின் தொடக்க விழாவிலே நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம். இதனைத் தொடர்ந்து தொடர்ச்சியாக பல இடங்களிலே பல்வேறு விதமான நிகழ்வுகள் நடைபெறும் என்பதும் வெளிப்படையான ஒரு விடயம். இந்த நேரத்திலே எனக்கு யாழ் மறை மாவட்டத்துடன் இணைந்து சில ஆண்டுகளுக்கு முன்னர் தமிழ்ச்சங்கமும் அவர்களும் ஒன்றாக சேர்ந்து நடாத்திய தவத்திரு தனிநாயகம் அடிகளாருடைய விழாதான் ஞாபகத்துக்கு வருகின்றது. உண்மையில் முதன்முறையாக யாழ்ப்பாண தமிழ்ச்சங்கத்தோடு இணைந்து அதை செய்வதற்கான ஒரு விண்ணப்பம் அவர்களிடமிருந்து வந்தது. தமிழுக்காக பல பணிகளை செய்த தனிநாயகம் அடிகளாரை நினைவு கூர்ந்து அதை செய்வதற்கு நாங்கள் சம்மதித்தோம். அந்த நிகழ்வு இனிதே நடந்து ஏறியது. அதனைத் தொடர்ந்து யாழ்ப்பாண தமிழ்ச்சங்கம் பல்வேறு விதமான நிகழ்வுகளை ஏற்பாடு செய்து வருவது என்பது உங்களுக்கு தெரியும். இந்த வகையிலே தான் அண்மையில் அருட்பணி ஜெரோ செல்வநாயகம் அவர்களும் அமலமரி தியாகிகள் அலகினுடைய அருட்பணி அன்புராசா அவர்களும் என்னோடு தொடர்பு கொண்டு சுவாமி ஞானப்பிரகாசர் அவர்களுடைய 150வது விழாவை ஆண்ட நிறைவை தமிழ்ச்சங்கத்தோடு இணைந்து நடாத்த வேண்டும் என்று வேண்டினார்கள். உடனடியாகவே நாங்கள் சம்மதித்தோம். தமிழ்ச்சங்கத்தினுடைய ஆட்சி குழுவிலே அதனை பற்றி கலந்துரையாடினோம். எல்லோரும் மனமகிழ்ச்சியோடு அதனை வரவேற்று கொண்டார்கள். அதனுடைய வெளிப்பாடுதான் இன்றைய நிகழ்வு. உண்மையில் தமிழுக்காகவும் சமூகத்துக்காகவும் தன்னுடைய வாழ்வியலை அர்ப்பணித்து எங்களுக்கும் எங்களுடைய எதிர்கால சந்ததியினருடைய வாழ்க்கைக்கும் உதவியாக இருந்த எவராக இருந்தாலும் அவர்களுக்கு விழா எடுப்பதிலே இணைந்து கொள்வதிலே தமிழ்ச்சங்கம் மட்டற்ற மகிழ்ச்சி அடையும். அதை தாண்டி அது ஒரு காலத்தினுடைய கட்டாய தேவைப்பாடும் கடப்பாடுமாகத்தான் இருக்கின்றது. அவை அந்த அடிப்படையில் இந்த விழாவை அச்சுவேலியிலே வைத்தால்தான் நல்லது என்பதை தமிழ்ச்சங்கத்தினுடைய செயலாளர் செந்தமிழ் சொல்லரவியில் அலிசன் அவர்கள் குறிப்பிட்ட பொழுது எல்லோரும் மனதார ஏற்றுக்கொண்டார்கள். ஏனென்றால் அவருடைய அறிவியல் புலம் கட்டி எழுப்பப்படுவதிலே அச்சுவேலி ஒரு மிக முக்கியமான இடத்தை வகித்தது. அந்த வகையில் இந்த பாடசாலை அதிபர் ஆசிரியர்கள் இணைந்து இதற்கான ஏற்பாடை செய்திருக்கின்றார்கள். அதற்காக நாங்கள் எங்களுடைய நன்றியறிதலை தெரிவித்து கொள்ள வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது. சுவாமி ஞானப்பிரகாசர் அவர்களை பற்றி பேசுவதாக இருந்தால் நிறைய பேசலாம். ஆனால் அதிக நேரம் எடுத்துக்கொள்வது அழகு கிடையாது. உண்மையில் அவருடைய பிறப்பு, அவருடைய வாழ்வியல், அவர் அலங்கரித்த பதவிகள், அதைவிட அவருடைய இலக்கிய பயணம், அது ஒரு மிக பெரிய நீண்ட பயணம். எங்களுக்கு இன்று வரை பயனுடையதாக இருக்கக்கூடிய ஒரு பயணம். அதற்கு அப்பாலே அவருடைய இதழியல் சார்ந்த பதவிகள், அவருடைய பணியை நினைவு கூர்ந்து வெளியீடு செய்யப்பட்ட நினைவு முத்திரை வெளியீடு 2 தடவைகள் வெளியீடு செய்யப்பட்டிருக்கின்றன. அதனை விட அவருக்கான விருதுகள்,
மற்றது அவருடைய நிறைவிலே வாழ்க்கையினுடைய பதிவுகள் என்று பல விடயங்களை நாங்கள் இங்கே முன்வைக்க முடியும். ஏனென்றால் இன்றைக்கு இருக்கக்கூடியவர்கள் ஞானப்பிரகாசர் என்ற சொல்லை கேள்விப்பட்டிருந்தாலும் அவருடைய பணிகள் பலவற்றை நாங்கள் தெரியாமல் இருக்கலாம். மதம் என்பது ஒரு பக்கத்தில் இருக்க, அதை தாண்டி சமூகத்துக்கான சமூக மற்றும் இலக்கிய பணிகள் என்பது மிக அற்புதமானவையாக இருந்திருக்கின்றன. யாழ்ப்பாணத்தை ஆட்சி புரிந்த மன்னர்களுள் ஒருவராக இருந்த 6வது பராஜசேகரனின் வழித்தோன்றலாகிய ராசலிங்கம் சாமிநாத பிள்ளை தங்கமுத்து தம்பதியினர்களுக்கு அவர் 1875ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி மகனாக பிறந்தவர். ஆனால் இவருக்கு 5 வயதாக இருந்த பொழுது அவர் தன்னுடைய தந்தையை இழந்தார். அதற்கு அப்புறம் தம்பிமுத்த பிள்ளை அவருக்கு கை கொடுத்தார். உண்மையில் இங்கே நிகழ்ச்சி தொகுப்பாளர் ஜோன்சன் பேசுகின்ற பொழுது அவர் இந்த மண்ணிலே ஒரு அச்சகத்தை நடத்தினார். அச்சகத்தை நடத்தினார் என்பது அது ஒரு சாதாரணமான விடயம். ஆனால் அந்த அச்சகத்தை நடத்தி பல நூல்களை பதிப்பித்து வெளியீடு செய்தவர். அதான் மிக முக்கியமானது. எங்களுடைய முன்னோர்கள் பல நூல்களை தேடி கண்டுபிடித்து பதிப்பித்து வெளியீடு செய்ததனால்தான் நாங்கள் இன்றைக்கு பல விடயங்களை அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அவருக்கு உண்மையில் ஆரம்பத்திலே வைத்திலிங்கம் என்றுதான் இயற்பெயர். பிற்காலத்திலே அவர் எப்படி இந்த சமூகத்துக்கு அறிவியல் ரீதியாக பயனடைவார் என்பதை மையமாக கொண்டோ என்னவோ அவருடைய ஞானத்தை அவர்கள் உணர்ந்தார்கள். அதனால் ஞான பிரகாசர் என்று அவர் பெயர் பெற்றார். உண்மையில் அறிவு என்பது ஒரு ஞானம். ஆகவே அந்த அறிவு என்கிற ஞானத்தை பலர் தமக்குள்ளே வைத்து கொள்ளுவார்கள். ஆனால் தமக்குள்ளே வைத்திருப்பதை விட அதை சமூகத்துக்கு பயனுடையதாக ஆக்குவது என்பதுதான் மிக முக்கியமானது. அப்படி இருக்கிற பொழுதுதான் அந்த அறிவியல் புலத்திலே உள்ளவர்கள் இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் என்றும் இந்த மண்ணில் எங்களோடு வாழ்ந்து கொள்ளவர்களாக இருப்பார்கள். உண்மையில் அந்த ஞானத்தினுடைய அடிப்படையிலே அவர் தன்னுடைய ஞான இறை பணிக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பக்கத்தை அவர் ஆரம்பித்தார். அதன் பயனாக 1901ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 1ஆம் திகதியிலே அவர் ஒரு குருவானவராக திருநிலைப்படுத்தப்பட்டிருந்தார். சுவாமி ஞானப்பிரகாசர் அவர்களுடைய மதப்பணி என்பது அற்புதமானது. அவர் திருநிலைப்படுத்தப்பட்டதன் பின்னர் முதல் தடவையாக ஊர்காவல் துறையிலே தன்னுடைய பணியை ஆரம்பித்ததாக அவருடைய வரலாற்று பின்னணியிலே இருந்து நான் வாசித்திருக்கிறேன். ஆனால் அங்கே இருக்கின்ற பொழுது கூட வெறுமனே ஒரு மதப்பணியினூடாக மட்டும் இந்த சமூகத்தை ஆற்றுப்படுத்துவதற்கு அப்பால் அறிவியல் புலத்திலே மக்களை இணைத்து கொள்ள வேண்டும் என்று அவர் முனைந்தார். அதன் காரணமாக ஊர்காவல் துறையிலே ஒரு சனசமூக நிலையம், ஒரு நூலகம் ஒன்றை ஆரம்பித்து பல நூல்களை அங்கே காட்சிப்படுத்தி அந்த பிரதேசத்தைச் சேர்ந்த மக்களை வாசிப்பதற்காக தூண்டினார். இந்த வாசிப்பு என்பது எங்களுக்கு எவ்வளவு முக்கியமானது என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். ஏனென்றால் வாசிப்பதனால் மனிதன் பூரணமடைகிறான் என்று தான் நம் முன்னோர்கள் சொன்னார்கள். அதனால்தான் இன்றைய கல்வி புலத்திலே உயர்கல்வி வரை கல்வி, அறிவு, பதவி என்பதற்கு அப்பால் லைஃப் லாங் லேர்னிங் என்ற ஒரு எண்ணக்கருவையே கொண்டு வந்திருக்கிறார்கள். காலம் முழுவதும் நாங்கள் வாசித்து கொண்டிருப்போமாக இருந்தால் நாங்கள் இந்த சமூகத்துக்கு ஏதோ ஒரு விதத்திலே பயனுடையவர்களாக இருக்க முடியும் என்பதை அவருடைய இந்த நூலக பணி நமக்கு மிகச் சிறப்பாக எடுத்து காட்டியிருக்கின்றது. உண்மையில் ஒரு அறிவியல் புலத்திலே இருக்கக்கூடியவர்கள் ஆய்வு என்ற ஒரு வட்டத்துக்குள்ளே வருவது வழக்கம். ஏனென்றால் இயல்பான அறிவு என்பது வகுப்பறை கற்றல் அல்லது தேடல், வாசிப்பு என்பவற்றுக்கு அப்பால் ஒரு நிறைவான முழுமையான ஆய்வினூடாகத்தான் ஒருவருக்கு கிடைக்க முடியும். அந்த அறிவு என்பது ஒரு ப்ராக்டிக்கலாக செய்முறை ரீதியானதாக உள்வாங்கப்பட வேண்டும் என்பதுதான் இன்றைய எண்ணக்கரு. ஆனால் அந்த செய்முறை ரீதியான அறிவு ஒரு இன்வால்மெண்ட், அதாவது நாங்கள் உள்வாங்கப்பட்ட நிலையிலே பெற்றுக்கொள்ளுகிற அறிவு என்பது ஆய்வு புலத்தினூடாகத்தான் கிடைக்கும். அதற்காக நாங்கள் கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. சாதாரணமாக அதனை செய்ய முடியாது. அவை
அந்த வகையிலே அவருடைய ஆய்வு பணி என்பது மிக மிக முக்கியமாக குறித்து காட்டப்பட வேண்டியது. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாரதியார் பாடியிருக்கிறார். அதை பாடுவதற்குரிய முழுமையான தகுதி அவருக்கு உண்டு. ஏனென்றால் அவர் தமிழை தவிர்ந்த வேறு மொழிகளிலேயும் புலமை பெற்றவராக இருந்ததனால் அதை சொன்னார். அதே போல்தான் பன்மொழி புலமையாளன் என்ற ஒரு சிறப்பான அடை சுவாமி ஞானப்பிரகாசர் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. காரணம், அவரும் ஒரு பல்மொழி தேர்ச்சி பெற்றவர். தமிழ், ஆங்கிலம், சிங்களம், இலத்தீன், பிரான்சியம் முதலாக 72 மொழிகளை அவர் கற்று பயிற்சி பெற்றிருக்கிறார் என்பதை வாசிக்கின்ற பொழுது மிக பிரமிப்பாக இருந்தது. அது ஒரு சாதாரணமான விடயம் கிடையாது. அப்படி இருக்கின்ற காரணத்தினால் இந்த ஒப்பீட்டு இலக்கியம் மற்றும் சொற்பிறப்பாராய்ச்சி போன்ற ஆய்வுகளை செய்வதற்கான முழு தகமையை அவர் கொண்டிருந்தார்கள். உண்மையில் ஒருவர் இன்னொரு மொழியோடு இணைத்து நாங்கள் ஆய்வு செய்ய வேண்டுமாக இருந்தால் மற்ற மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும். இங்கே பேராசிரியர் முனைவர் மனோன்மணி அம்மையார் அவர்கள் ஜப்பானிய இலக்கியங்களை தமிழ்மொழி இலக்கியங்களோடு ஒப்பிட்டு ஆய்வு செய்திருக்கின்றார்கள். அவர் எங்களுக்கு தமிழ் முதுகலை மாணியிலே கல்வி போதிக்கின்ற பொழுது சொன்ன விடயம், நீங்கள் ஒரு மொழியை இன்னொரு மொழி இலக்கியத்தோடு ஒப்பீடு செய்ய வேண்டுமாக இருந்தால் முதல் படி அந்த மொழியை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், அதற்கான பயிற்சியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பயிற்சியினுடைய அடிப்படையிலே தான் அவருடைய இந்த ஆய்வுகள் மிகவும் சிறப்பான ஒரு வகையிலே இன்றைக்கும் குறித்து சொல்லக்கூடிய வகையிலே இருந்திருக்கிறது என்பதை நாங்கள் இங்கே கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இதனை விட அவருடைய பணிகளிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது பல்வேறு விதமான தடங்களிலே அவர் பயணித்திருக்கின்றார்கள். அதாவது வரலாறு, அரசியல், மானிடவியல், சமூகவியல், எழுத்து, சொல்லொற்றுமை, இடப்பெயர்வுகள். இன்றைக்கெல்லாம் நிறைய இடப்பெயர் ஆய்வுகள் வருகின்றன. இதனை அவர் முற்கூட்டியே செய்திருக்கின்றார். அதேபோல் சமயம், பண்பாடு, பழக்க வழக்கங்கள் போன்ற பல்வேறு தளங்களிலே அவருடைய பதிவுகள் இருக்கின்றன. பதிவுகள் என்று சொல்வதை விட அவருடைய வெளியீடுகள் இன்றைக்கும் எங்களுடைய சமூகத்தை ஆற்றுப்படுத்தக்கூடிய வகையிலே இருக்கின்றன. இந்த வகையிலே சொற்பிறப்பு ஒப்பியல் அகரவரிசை என்ற ஒரு தமிழ் ஒப்பியல் அகராதி என்பது இங்கே என்ற நூலை அவர் எழுதியிருக்கின்றார்கள். உண்மையில் அகராதி என்பதை எழுதுவது என்பது அவ்வளவு இலகுவான வேலை கிடையாது. அவை எல்லாவற்றையும் தேடி அதை வேறு மொழிகளிலே சொற்பதங்களை போடுகின்ற பொழுது மிக கனதியாக கவனமாக பயன்பாட்டிலே உள்ள வகையிலே அமைக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருந்தது. அதனால் பல்வேறு மொழிகளையும் ஒப்பீடு செய்து கொண்டு அந்த அகரவரிசை தமிழொப்பியல் அகராதி நூலை அவர் மிகச் சிறப்பாக எங்களுக்காக தந்திருக்கின்றது என்பது எங்களுடைய தமிழ் சமூகம் பெற்ற ஒரு பெரும் பேறு என்று தான் நான் சொல்ல முடியும். தமிழருடைய பூர்வ சரித்திரமும் சமயமும் என்ற நூல் அவரால் எழுதப்பட்டிருக்கின்றன. அதைவிட பழைய பழந்தமிழ் நூல்கள், அவற்றை மையமாக கொண்டு பல படைப்புகள் இங்கே முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. அவை எப்படி நான் சொல்லுவதாக இருந்தால் நிறைய விஷயத்தை சொல்ல முடியும். இதில் மிக முக்கியமானது, இன்றைக்கு நான் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய பட்டப்படிப்புகள் பீடத்தில் இருக்கின்ற காரணத்தினால் நிறைய ஆய்வாளர்கள் தங்களுடைய முதுகலை மாணி, முது தத்துவமானி மற்றது கலாநிதி பட்டத்துக்கான ஆய்வுகளை செய்கிறார்கள். அதில் இந்த தமிழியல் புலம் மொழியியல் சார்ந்தவர்கள் இந்த தமிழ் சொற்பிறப்பாராய்ச்சி சம்பந்தமான ஆய்வுகளை செய்வதற்கு வந்திருக்கின்றார்கள் என்பது ஒரு மிக முக்கியமானது. அதை ஏன் நான் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், அந்த மாதிரி ஆய்வுகளை செய்கின்றவர்கள் இதற்கான மூல நூல்களை தேடி கண்டுபிடித்து படிக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது. அவை அந்த வகையிலே இந்த நூல், அவருடைய ஆய்வு நூல் மிக பயனுள்ளதாக அமையும் என்பது மிக திண்ணமான ஒரு முடிவு. இந்த வகையிலே தான் அவர் எழுதிய தமிழ் சொற்பிறப்பாராய்ச்சி, அதாவது நாங்கள் ஆங்கிலத்திலே சொல்லுவதாக இருந்தால் த ஸ்டடி இன் தமிழ் எட்டிமாலஜி என்று சொல்லுவார்கள். அண்மையில் பௌத்தத்தையும் தமிழையும் இணைத்து இந்த வகையிலே ஒரு ஆய்வு செய்திருந்தார்கள். கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்கள் இந்த மொழியியல் ஆய்வை செய்திருந்தார்கள். ஆகவே எந்த மதம் சார்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த மொழி பேசுகின்றவர்களாக இருந்தாலும், இந்த மாதிரியான ஆய்வுகளை செய்ய வேண்டுமாக இருந்தால்
சுவாமி ஞானப்பிரகாசர் அவர்களுடைய இந்த சொற்பிறப்பு ஆராய்ச்சி அகராதியை என்ற நூலையும் தவறவிடக்கூடாது, அது நிச்சயமாக உதவியாக இருக்கும் என்ற ஒரு விடயத்தை நான் இந்த நிகழ்விலே பதிவு செய்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். உண்மையில் ஒரு அறிஞர் புடம்போடப்பட வேண்டுமாக இருந்தால் அதற்கு முன்னேர் இருக்கக்கூடிய அறிஞர்களோடு அவர் ஊடாட வேண்டும். உண்மையில் அவர்களோடு சேர்ந்து பழகி அவர்களுடைய புலமைகளையும் உள்வாங்குகின்ற பொழுதுதான் அதிலிருந்து எப்படி மேலே நாங்கள் ஒருபடி சென்று எங்களுடைய படைப்புகளை அல்லது அறிவியல் புலத்தை கட்டியெழுப்பலாம் என்ற உண்மை புலப்படும். அந்த வகையிலே இவருக்கு நீலகண்ட சாஸ்திரி மற்றும் சிவராஜ பிள்ளை, எஸ் வையாபுரி பிள்ளை போன்றவர்களுடைய தொடர்புகள் நேரடியாக இருக்காவிட்டாலும் கூட மறைமுகமாக ஒரு முறைசார ரீதியிலே அவரை தன்னை ஆற்றுப்படுத்துவதற்காக பயன்படுத்தியிருக்கின்றார்கள். நான் அண்மையில் ஃபாதர் அன்புராசா அவர்கள் ஒரு ஆர்டிக்கிள் கட்டுரை ஒன்றை எனக்கு அனுப்பியிருந்தார். பேராசிரியர் கைலாசபதி அவர்கள், அதாவது எங்களுடைய மரபு வழி தமிழ் இலக்கியத்தில் இருந்து அதற்கு அப்பாலே சுவாமி ஞானப்பிரகாசர் எப்படி தன்னுடைய பணியை ஆற்றினார் என்பதை மிக தெளிவாக வெளிப்படுத்தி காட்டுகின்ற ஒரு பெரிய நீண்ட கட்டுரை. அது பேராசிரியர் கைலாசபதி அவர்களால் எழுதப்பட்டிருப்பது என்பது அவ்வளவு சின்ன விடயமாக எடுத்துக்கொள்ள முடியாது. அவை ஒரு புலமை சார்ந்தவர்கள், அறிவியல் ஆராய்ச்சியிலே துறை போர்ந்து மற்றவர்களால் போற்றப்படுகின்றவர்களுடைய ஆய்வு புலத்துக்கு கூட இலக்கான ஒருவராக ஞானப்பிரகாசர் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பது ஒரு மிகச் சிறப்பான விடயமாகத்தான் நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது. அதே போல புனைவு நூல்கள் பல எழுதியிருக்கின்றார்கள். இங்கே சகராஜசேகரன் என்ற புனைவு நூல் ஞானப்பிரகாசர் அவர்களால் எழுதப்பட்டிருக்கின்றது. அவை இதனை விட யாழ்ப்பாண வைபவ மாலை உங்கள் எல்லோருக்கும் தெரியும். யாழ்ப்பாண வைபவ மாலை விமர்சனம் என்ற நூல் அவராலே எழுதப்பட்டிருக்கின்றது. அதேபோல் ஞான உணர்ச்சி என்ற நூல் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. தனித்தமிழ் வாதம் என்ற வகையிலே பல்வேறு விதமான படைப்புகள் வெளியீடு செய்யப்பட்டிருக்கின்றன. இதற்கு அப்பால் இந்த அறிவியல் புலம் சார்ந்தவர்கள் இதழியல் சார்ந்த துறைகளிலே செல்லுகின்ற பொழுது ஊடகம் சமூகத்துக்கு பயனுடையதாக மாறும். இன்றைக்கெல்லாம் நிறைய ஊடகங்கள் இருக்கின்றன. அதிலும் டிஜிட்டல் மீடியாஸ், யார் வேண்டுமானாலும் ஆரம்பிக்கலாம், என்ன வேண்டுமானாலும் எழுதலாம், யாரை பற்றி எது வேண்டாமானாலும் செய்யலாம். அதாவது ஊடக நெறிமுறை ஒழுக்கவியல் அம்சம், அதாவது மீடியா எத்திக்ஸ் என்பதே இல்லாத வகையில் இன்றைக்கு நிறைய விடயங்கள் வெளிவருகின்ற காலகட்டம். ஆனால் அந்த துறைக்கு செல்லுகின்றவர்களுக்கு ஒரு அடிப்படை தகமை இருக்க வேண்டும் என்பதை நம் முன்னோர்கள் மிக ஆழமாக வெளிப்படுத்தியிருந்தார்கள். இந்த புலமைகளோடு தான் அவர் இதழியல் என்ற தளத்துக்குள்ளே சென்றிருக்கின்றார். அந்த அடிப்படையிலே இலங்கையில் வெளிவந்த ஈழகேசரி, இந்து சாதனம், பாதுகாவலன் போன்ற கலாநிலையம், கலைமகள் போன்ற பல்வேறு விதமான இதழியல்களிலே அவருடைய பணிகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. பணிகள் என்று பார்க்கின்ற பொழுது அவர் ஆரம்பத்திலே, அதாவது அந்த காலத்திலே லிகிதர் பதவி என்று சொல்லுவார்கள், பின்னர் அதனை கிளாக் என்று சொன்னார்கள், இப்பொழுது மேனேஜ்மெண்ட் அசிஸ்டன்ட், முகாமைத்துவ உதவியாளர்கள் என்று சொல்லுகிறார்கள். இடையில கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அசிஸ்டன்ட் என்று வந்தது. அவை இப்போ ஒரு நல்ல பதம் கொடுத்திருக்கிறார்கள், முகாமைத்துவ உதவியாளர்கள். அவை அதற்காக நடத்தப்பட்ட பரீட்சையில் முதல் புள்ளியை பெற்று அங்கே பணியாற்றியவர். ஆனால் அவை எல்லாவற்றையும் தாண்டி அவர் தமிழ் இலக்கிய துறைக்கு, சமூகத்துக்கு செய்த பணிகள்தான் மிக முக்கியமானவையாக இங்கே பதிவு செய்யப்பட வேண்டியதாக நான் கருதி கொள்ளுகின்றேன். இவ்வாறு சமூகம், சமயம், இலக்கியம், பதிப்பு, இதழியல், தன்னுடைய பதவி என்ற பல தளங்களினூடாக பயணித்து இந்த சமூகத்துக்கு தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்த சுவாமி ஞானப்பிரகாசர் அத்துணை புலமை மிக்கவர்களாக நிறைய பேர் இருந்தாலும் ஒரு சிலருக்குத்தான் நினைவு முத்துரை என்பது அங்கீகாரமாக கிடைக்கின்றது, பலருக்கு கிடைப்பது அல்ல. அவை அந்த பேரும் அவருக்கு கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. குறிப்பாக 1939 ஆண்டில் ஜெர்மன் அரசும்
1981 ஆண்டில் இலங்கை அரசும் நினைவு முத்திரையை அச்சிட்டு வெளியீடு செய்துள்ளது. இது ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம். ஏறத்தாழ அவர் 50 நூல்களை எழுதி 30 நூல்களை பதிப்பித்தார் என்று ஒரு செய்தி இருக்கின்றது. ஆனால் இன்னொரு பக்கத்திலே பார்க்கின்ற பொழுது இந்த பிரசங்கங்கள், இதழியல், அப்படி பல தளங்களினூடாக ஏறத்தாழ 88 நூல்களை அவர் எழுதியிருக்கிறார் என்பதை அவருடைய வரலாற்று பதிவுகளிலிருந்து நாங்கள் கண்டுகொள்ளக்கூடியதாக இருந்திருக்கின்றது. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய புலமையாளன், இன்றைக்கும் எங்களுடைய தமிழ் ஆய்வு அறிவியலுக்கு தன்னுடைய பங்களிப்பை தந்திருக்கக்கூடிய ஒரு புலமையாளனாகிய ஞானப்பிரகாசர் அவர்களை நாங்கள் எல்லா தளத்தில் இருந்தும் உயர்த்தி ஒரு சமூகத்துக்கான ஒரு அறிவியல்வாதியாக, ஒரு இலக்கிய புலமையாளனாக, இலக்கிய பங்காளியாக நாங்கள் கணித்து கொண்டு இந்த நிகழ்வை செய்வது என்பது மிக மிக பொருத்தமான ஒரு விடயம் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆகவே அந்த அடிப்படையில் சுவாமி ஞானப்பிரகாசர் அவர்கள் மானிப்பாயிலே பிறந்து அச்சுவேலியிலே தங்கி படித்து பின்னர் நல்லூரிலே இருந்து பல பணிகளை செய்து அவருடைய 72வது அகவையில் இந்த மண்ணுலகை விட்டு நீங்கினாலும் கூட இன்று வரை எங்களோடு உறைந்திருக்கின்ற ஒரு பேறு அவருக்கு கிடைத்திருக்கின்றது. அவருக்குரிய இந்த பிறப்பின் முப்பொன் விழாவை மறைமாவட்டம் மற்றும் அமலமரி தியாகிகள் அலகுகளோடு இணைந்து யாழ்ப்பாண தமிழ்ச்சங்கமும் செய்கின்ற ஒரு பேறு எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. அதில் மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது என கூறி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி.